மகாபாரத போர் தவிர்க்க முடியாததா? கிருஷ்ணரே தூது போன சமாதான முயற்சி ஏன் தோல்வி கண்டது தெரியுமா? குருஷேத்திர போர் வெடிப்பதற்கு முன் பகவான் கிருஷ்ணர் தானே பாண்டவர்களின் சார்பாக கௌரவர்களிடம் சமாதான தூது சென்றார். போரை தவிர்க்க வேண்டும் என்பதே அவர் நோக்கம். தர்மத்தின் பக்கம் நின்ற பாண்டவர்களுக்காக வெறும் 5 கிராமங்களை மட்டும் கேட்டார். 5 ஊராட்சிகள். அத்தனை பெரிய சாம்ராஜ்யத்தில் துரியோதனனுக்கு வெறும் 5 கிராமங்கள் கொடுப்பது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் கௌரவர்களின் அகங்காரம் கண்ணை மறைத்தது. துரியோதனன் சிறிதும் மனம் இறங்கவில்லை. ஊசி முனையளவு நிலம் கூட தர முடியாது என்று திட்டவட்டமாக மறுத்துவிட்டான். கிருஷ்ணரே மன்றாடியும் தர்மத்தை எடுத்துச் சொல்லியும் துரியோதனன் கேட்கவில்லை. இந்திரபிரஸ்தத்தின் அதிபதிகளான பாண்டவர்கள் தங்கள் நியாயமான பங்கை கூட பெற முடியாமல் போனது. இந்த மறுப்புதான் குருஷேத்திர போரின் அக்னியை மேலும் தூண்டியது. துரியோதனனின் இந்த கர்வம் தர்மத்தின் அழிவுக்கு வழிவகுத்தது. கிருஷ்ணரின் சமாதான முயற்சி தோல்வியில் முடிந்தது. கௌரவர்களின் அழிவு தொடங்கியது. இந்த கதை உங்களுக்கு என்ன கற்பிக்கிறது? உங்கள் கருத்துக்களை கீழே பகிருங்கள். மேலும் பல பக்தி கதைகள் மற்றும் தகவல்களுக்கு பக்தி பயணம் பக்கத்தை பின்தொடருங்கள் அல்லது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.